सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 6/9/1975. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். இன்று வாணியின் தலைப்பு 3 இணைந்த சுரூபம். ஒவ்வொருவரும் தன்னுடைய 3 ரூபங்களின் இணைந்த ரூபத்தை தெரிந்திருக்கின்றீர்களா? ஒன்று அனாதி, அதாவது பரந்தாமத்தில் இணைந்த ரூபம். இரண்டாவது சங்கமயுக இணைந்த ரூபம் மற்றும் மூன்றாவது எதிர்காலத்தின் இணைந்த ரூபம். இந்த 3 ரூபங்களையும் தெரிந்திருக்கிறீர்களா? மனித ஆத்மாக்கள் உங்களுடைய அனாதி இணைந்த ரூபம் எது? புருஷ், அதாவது ஆத்மா. மற்றும் இயற்கை என்று கூறினாலும் சரி, அல்லது ஆத்மா மற்றும் உடல் என்று கூறினாலும் சரி, இந்த அனாதி இணைந்த ரூபம் இந்த அனாதி நாடகத்தில் அடங்கி இருக்கிறது. எதிர்கால இணைந்த ரூபம் எது? 4 கைகள் உள்ள விஷ்ணு. சங்கமயுகத்தின் இணைந்த ரூபம் எது? சிவன் மற்றும் சக்தி. சக்தி சிவனின்றி எதுவும் செய்ய முடியாது. மேலும் தந்தை சிவனுடன் கூட சக்திகள் இன்றி எதுவும் செய்ய முடியாது. அப்படி சங்கம யுகத்தின் அனைவரின் இணைந்த ரூபம் சிவசக்தி. மாதர்களுடையது மட்டுமின்றி பாண்டவர்களும் சக்தி சொரூபம்தான். நினைவு ரூபத்தில் இன்றைய சத்குருக்களும் உங்களுடைய இணைந்த ரூபமான சிவசக்தியின் பூஜை செய்து வருகிறார்கள். எனவே நாம் தான் இணைந்த சிவசக்தி என்ற நினைவு எப்பொழுதும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் இருப்பதே இணைந்த ரூபம் என்றால் மறக்க முடியுமா என்ன? பிறகு ஏன் மறக்கிறீர்கள்? தன்னை தனியானவர் என்று நினைக்கிறீர்கள். எனவே மறந்தும் விடுகிறீர்கள். சென்ற கல்பத்தின் நினைவு சின்னத்திலும் அர்ஜுனனுக்கு எப்பொழுது தந்தையின் துணை மறந்து விடுகிறது? அதாவது எப்பொழுது அவர் சாரதியை, தேர் ஓட்டியை மறந்து விடுவாரோ அப்பொழுது என்னவாகி விடுகிறார்? பலமற்றவராக, கோழை என்றும் கூறலாம். மேலும் எப்பொழுது என்னுடன் இருப்பவர் என்னுடைய ஓட்டுநர் தந்தை என்று நினைவுக்கு வருகிறதோ என்றால் வெற்றி அடைபவராக ஆகிவிடுகிறார். நிரந்தரமாக சுலபமான நினைவிற்கான சுலபமான யுக்தி ஒன்றே ஒன்றுதான். அது தன்னுடைய இணைந்த ரூபத்தை எப்பொழுதும் உடன் வைத்துக் கொள்ளுங்கள். மற்றும் நினைவில் வைத்தீர்கள் என்றால் ஒருபொழுதும் பலவீனமான எண்ணமும் கனவும் வர முடியாது. விழித்துக் கொண்டும் தூங்கிக் கொண்டும் இணைந்த ரூபம் இருக்கட்டும். எப்பொழுது தந்தை அவரே குழந்தைகளுடன் துணையாக இருப்பதற்கான உறுதி கொடுக்கிறார் மற்றும் அப்படி நடந்தும் கொள்கிறார் என்றால் உறுதிமொழியின் லாபத்தை எடுக்க வேண்டும். அந்த மாதிரியான துணை மற்றும் துணைவன் பின்பு எப்பொழுது கிடைப்பார்? பல ஜென்மங்களாக ஆத்மாக்களுடன் துணையை வைத்து துக்கத்தின் அனுபவம் செய்தும் இப்பொழுதும் கூட ஆத்மாக்களின் துணை பிடித்திருக்கிறதா என்ன? தந்தையின் துணையை மறந்து மற்றவர்களின் துணையில் சென்று விடுவீர்களா? ஏதாவது ஒரு சாதனத்தின் மற்றும் ஏதாவது ஒரு நபரை துணைவனாக ஆக்கிக் கொள்கிறீர்கள்.
அதாவது அந்த துணையில் இருப்பதிலேயே அந்த மாதிரி மூழ்கி விடுகிறீர்கள். தந்தையிடம் செய்த உறுதிமொழியையும் மறந்து விடுகிறீர்கள். அந்த நேரம் எந்த மாதிரியான விளையாட்டை செய்கிறீர்கள் என்று தெரியுமா? விளையாடும் நேரத்திலோ மிகவும் மகிழ்ச்சியாகி விடுகிறீர்கள். இப்பொழுது மறந்துவிட்டீர்கள். அந்த வித்தைக்காரர்கள் வெளிப்படுத்தும் விளையாட்டை விட மிகுந்த ரமணீகரமாக விளையாடுகிறீர்கள். யார் அது பற்றி கூறுகிறாரோ அவர் வித்தை காட்டி விளையாடுபவராக இருப்பார் என்று அப்படி கூற முடியாது. அதை பார்ப்பவர்கள் கூட சொல்ல முடியுமே. உங்களுடைய இந்த உலகத்தில் ஆண் குரங்கு மற்றும் பெண் குரங்கின் விளையாட்டை காண்பிக்கிறார்கள். பெண் குரங்கை ஆண் குரங்கோடு நிச்சயதார்த்தம் செய்வதற்காக பிடித்துக்கொண்டு வருகிறார்கள். மற்றும் பெண் குரங்கு குறும்புத்தனமாக முந்தானையை எடுத்து மூடி முகத்தை அந்த பக்கம் திருப்பி விலகிச் சென்று விடுகிறது. ஆண் குரங்கு முன்னேறி வந்தால் இது முன்னோக்கி செல்கிறது, அதாவது பின்னோக்கி செல்கிறது. அப்படி அந்த ரமணீகரமான விளையாட்டுகளை பொழுதுபோக்கிற்காக காண்பிக்கிறார்கள் என்றால், குழந்தைகளும் அதே போல் அந்த நேரம் அந்த மாதிரி குறும்பை செய்கிறார்கள். தந்தை எதிரில் வருகிறார். மேலும் குழந்தைகள் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறார்கள், கேட்டும் கேட்காமல் இருக்கிறார்கள். அந்த மாதிரி விளையாட்டை இப்பொழுது செய்தீர்கள். அந்த மாதிரி விளையாட்டை இப்பொழுது செய்யாதீர்கள். தன்னுடைய 3 இணைந்த ரூபத்தை நினைவில் வைத்தீர்கள் என்றால், தான் நிரந்தரமாக எப்பொழுதும் துணைவனோடு அந்த துணையை அனுபவம் தன்னை தனியாக இருப்பதாக நினைப்பதினால் காலப்போக்கில் வாழ்க்கையில் சோர்வு வந்து விடுகிறது. அதீந்திரிய சுகம் நிறைந்த வாழ்க்கை, அனைத்து உறவுகள் நிரம்பிய வாழ்க்கை மற்றும் அனைத்து பிராப்திகளினால் நிரம்பிய வாழ்க்கையை அந்த நேரம் ரசனையற்று மற்றும் முற்றிலும் சாரமே இல்லாது அனுபவம் செய்கிறீர்கள். திரிநேத்திரியாக இருந்த போதிலும் எந்த வழியும் தென்படுவது இல்லை. என்ன செய்வேன், எங்கு செல்வேன், ஒன்றுமே புரிவதில்லை. ஜீவன் முக்தியின் கதவை திறக்கக்கூடிய அவர்களுக்கே ஒரு புகலிடமும் பார்வையில் தென்படுவது இல்லை. 3 காலத்தையும் தெரிந்தவராக இருந்த போதிலும் தன்னுடைய நிகழ்காலத்தை தெரிந்து கொள்ள முடிவதில்லை. இந்த அதிசய செயலை செய்கிறீர்கள் இல்லையா? அந்த மாதிரி அதிசயத்தை தினசரி ஏதாவது குழந்தைகள் செய்து காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த மாதிரி நேரத்தில் பாப்தாதா என்ன செய்கிறார்? மிகவும் திருப்திப்படுத்தி சந்தோஷம் அடைய செய்கிறார். இருந்தும் குழந்தைகள் மிகவும் குறும்புத்தனம் செய்கிறார்கள். பின்பு நேரம் கடந்து சென்ற பிறகு தந்தையை சந்தோஷப்படுத்துகிறார்கள். குழந்தைகளும் மிகவும் சாதுரியமானவர்களாக இருக்கிறார்கள். ஞானஸ்வரூபமானவருக்கு நினைவூட்டுகிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று அதையோ தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? நீங்கள் மன்னிக்கும் கடல், கிருபை நிறைந்தவர், தயா நிறைந்தவர், இரக்க மனமுடையவர். அந்த மாதிரி பல விஷயங்களினால் சந்தோஷப்படுத்துகிறார்கள். பின்பு தந்தை என்ன செய்கிறார்? தந்தை பின்பு அன்பு, லவ் மற்றும் சட்டத்தின் லா சமநிலை வைக்கிறார். இந்த கதை குழந்தைகள் மற்றும் தந்தையினுடையது. கதை கேட்பதில் அனைவரும் குஷி அடைகிறார்கள். ஆனால் இந்த கதை மாற்றத்தில் கொண்டு வர வேண்டும். எப்படி தந்தை மிக பணிவான சேவகனாகி சேவையில் இருக்கிறார், அதே போலவே ஒவ்வொரு தந்தையின் துணைவர்கள் மற்றும் சக யோகி குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக பணிவான சேவகன் ஆக வேண்டும். பணிவான சேவகன் சோர்வானவராக இருப்பது இல்லை. இரவு பகலாக சேவையில் ஈடுபட்டு கொண்டு இருப்பார். எப்படி தந்தை குழந்தைகளின் எதிரில் நம்பிக்கைக்குரியவர் என்ற சொரூபத்தை செய்து கொண்டிருக்கிறார், அதே போலவே குழந்தைகளுக்கும்
கட்டளைப்படி நடப்பவர், அதாவது ஒவ்வொரு ஆணைப்படி நடப்பவராகி துணையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அந்த மாதிரி நிரந்தரமாக துணைவன் ஆக வேண்டும். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் உண்மையான துணைவர்களுக்கு ஒவ்வொரு ஆணையின் மேல் தன்னை பலி கொடுக்க கூடிய நம்பிக்கைக்குரிய, தந்தையின் கட்டளைப்படி நடக்கக்கூடிய, தந்தைக்கு சமமாக உயர்ந்தவர்கள் ஆகக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।